தற்போது தமிழக அரசியல் கிழமை நொடிக்கு நொடி திடீர் திருப்பங்களுடன் பரபரத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே முன்னாள் முதலமைச்சரும் தற்போது காப்பந்து முதலமைச்சராக நீடிக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி ஒன்றினை ஒரு பிரபல ஆங்கில நாளிதழான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தவை தற்போது பெரும் பரபரப்பாக தலைப்புச் செய்திகளாக மாறி இருக்கிறேன் என்றுதான் கூற வேண்டும். விஜய்க்கு முழு சப்போர்ட் செய்கிறோம், அவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கிறார். அதாவது குறைந்தபட்சம் அடுத்த 6 மாதங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் விஜய் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அந்த பேட்டியிலே. அது மட்டும் இல்லாமல் அது மிக தெளிவாக வாட்ச் வித்தவுட் டிஸ்டர்பிங் ஃபார் 6 months என்ற வகையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் நெருக்கடியோ அல்லது இன்னொரு தேர்தலோ வருவதை நாங்கள் விரும்பவில்லை, அரசியல் சாசன நெருக்கடியோ இன்னொரு தேர்தல் வருவதையோ நாங்கள் விரும்பவில்லை என ஸ்டாலின் சொல்வதன் மூலமாக மிக தெளிவாக அவர் உடனடி தேர்தலுக்கெல்லாம் நாங்கள் தயாரில்லை என்ற வகையிலே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சந்திரசேகரன் ஜோசப் விஜய் சிஜே விஜய் ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் முழு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆட்சி அமைப்பதற்கு என்ற வகையிலே ஆட்சி அமைப்பதற்கல்ல, அவர் ஆட்சி அமைப்பதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்த 6 மாதங்களுக்கு அவர் ஆட்சி செய்ய வேண்டும், செய்தால்தான் தெரியும் என்ற வகையிலே தெளிவாக அந்த பேட்டிகளை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்ற வகையில் கேட்டபோது திமுக ஆட்சி இருந்த போது நாங்கள் கிட்டத்தட்ட 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம், ஆனால் பலர் பொய் சொல்லி அதை ஏமாற்றி விட்டார்கள் எதிர்கட்சிகள் எல்லாம். ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் தெளிவாக நாங்கள் கொடுத்ததிலே 90% வாக்குறுதிகளை 2021 தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு 90% நிறைவேற்றி இருக்கிறோம். தற்போது இந்த 1000 ரூபாய் கொடுக்கும் மகளிர் உரிமை தொகை இவர்கள் கொடுக்கும் உரிமை 2500 என்றால் முடியுமா என தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 6 சிலிண்டர்கள் கொடுக்கப்படும் என ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் விஜய், அதை நிறைவேற்ற முடியும் என்று கேட்டபோது செய்தால் மகிழ்ச்சி என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலினுடைய இந்த திடீர் பேட்டி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்றால் அதிமுக ஆட்சி அமைய திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரப்போகிறது என்பது மிக பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய திருப்பு முனையாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது விஜய் ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஆட்சி அமைக்கட்டும், ஆட்சி அமைக்க வேண்டும், 6 மாதங்களுக்கு ஆட்சி தொடர வேண்டும் என்ற வகையில் தெரிவிக்கிறார். ஆனால் மிக முக்கியமாக அரசியல் சாசன நெருக்கடியோ அல்லது புதிய அரசுக்கு எந்த இடையூறும் நாங்கள் ஏற்படுத்த விரும்பவில்லை என்று மு.க. ஸ்டாலின் பேட்டி அளித்திருப்பது இந்த அரசியல் பரபரப்பு நேரத்திலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எனவே விஜய் ஆட்சி அமைப்பதே திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது கிட்டத்தட்ட தற்போது தெளிவாக இருக்கிறது. ஆனால் தற்போதைய நகர்வுகள் திமுக அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கப் போகிறது என்ற நகர்வு என்பது மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது. அதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அதிமுக அதற்கான முயற்சிகள் தீவிரமாக இறங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. ஆனால் எதுவும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என்னவென்றால், விஜய் ஆட்சி அமைப்பதே தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்ற வகையில் தான் மு.க. ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அரசியல் சாசன நெருக்கடியோ மீண்டும் ஒரு தேர்தலோ வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்ற வகையிலும் அவர் தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஓவியா.